Tamil Shorthand Junior August 2024 dictation. Get ready. 10 seconds. 5 seconds. Begin. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 2 ஆண்டு காலமாக மிக மோசமான நிதி நெருக்கடி போன்ற பல கடினமான சூழல்கள் இருந்த போதிலும் மகத்தான சாதனைகளை நம்முடைய அரசு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் செய்து கொடுத்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த அரசு நன்மை செய்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் தலை நிமிர்ந்து சொல்ல முடியும். மகளிருக்கு கட்டணமில்லா பயண வசதி என்ற திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பயணங்களை தமிழ்நாட்டுக்கு மக்கள் மேற்கொண்டு உள்ளனர். அதேபோல் குடும்ப தலைவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறவிருக்கிறார்கள் என்கின்ற தகவலையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது தமிழ்நாட்டு மக்களின் அரசாக, கொள்கைகளின் அரசாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற தத்துவங்களின் அடிப்படையில் இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஓர் அரசு மக்கள் நல அரசாகவும் அதே நேரம் கொள்கைகளை காக்கும் அரசாகவும் இருக்க வேண்டும். மக்களுக்கான உதவிகளை மட்டும் செய்துவிட்டு கோட்பாடுகளில் இருந்து விலகி சென்று விடக்கூடாது. இவை இரண்டையும் முன்னெடுக்கும் ஆட்சியாக நாம் 2 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறோம். இந்த அவை பல ஆரோக்கியமான விவாதங்களை கண்டிருக்கிறது. அதை போன்ற விவாதமாகவே உங்கள் அனைவரது உரைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் மக்களுக்காகத்தான் பேசுகிறீர்கள் என்று எடுத்துக்கொள்பவனாக, ஏற்றுக்கொள்பவனாக நான் இருக்கிறேன். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி பொது மக்களிடையே அச்ச உணர்வை போக்கி இருக்கிறோம். குற்றங்களை தடுப்பதே இந்த அரசின் முக்கிய குறிக்கோளாகும். அந்த வகையில் குற்றவாளிகள் உடனுக்குடன் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு நெருக்கமாக சென்று திட்டங்களை கண்காணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை நான் தொடங்கினேன். அதன் அடிப்படையில் மாவட்டங்களுக்கே நேரடியாக சென்று தொடர்புடைய அதிகாரிகளை அழைத்து
பேசி வருகிறேன் என்கின்ற தகவலை இந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்லிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். விழுப்புரம் ரவி மின்சார பொருட்கள் விற்பனையாளர், சென்னை கண்ணன் மின்சார பொருட்கள் விற்பனையாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், தங்களின் 2023 மே மாதம் 8ஆம் நாளைய பத்திரிகை விளம்பரத்தை பார்த்தோம். அதில் தாங்கள் மின்சார பொருட்களுக்கான ஒட்டுமொத்த விற்பனையாளர் என்றும் பிற மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தங்கள் மாவட்டத்தில் விற்பனையாளராக செயல்பட தங்களுடன் தொடர்பு கொள்ளவும் என விளம்பரம் செய்திருந்தீர்கள். இம்மாவட்டத்தில் கடந்த 10 வருடங்களாக மின்சார பொருட்கள் விற்பனையில் முன்னணியில் இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்திற்கு விற்பனையாளராக நியமனம் வேண்டி விண்ணப்பிக்கிறோம். மேலும் விற்பனை பொருட்களின் மீதான 10% விலை தள்ளுபடியை எங்களுக்கு அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது குறித்த தங்கள் பதிலை விரைவில் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாப்.